இப்போ வந்து ஃபீட்பேக் செக்ஷன் இதை நடத்தி கொடுக்கும்போது அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கன்வென்ஷன்ல கடைசியா இங்க வந்து இன்னும் பேசுவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நாளைக்கெல்லாம் நம்ம எங்க இருப்போம் நமக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா இந்த சூழ்நிலையை விட்டு அப்படியே ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகளுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அதனால இந்த 3 நாள் தேவன் நம்ம கொடுத்த இந்த வாய்ப்புல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கன்வென்ஷனில் கலந்து கொள்வதற்கு நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்களை நம்ம எப்படி அடுத்தது வந்து நம்ம செயல்படுத்த போறோம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மட்டும் பேசுவதற்காக இந்த ஃபீட்பேக் செஷன். திருப்பி சொல்லிடுறேன், இந்த கன்வென்ஷன்ல நம்ம கற்றுக்கொண்ட விஷயத்த எப்படி நான் என்னுடைய வாழ்வில் கடைபிடிக்க போறேன் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் இந்த ஃபீட்பேக் செஷன். யாருக்கு இல்லைன்னு சொல்லிடுறேன் தெளிவா, நான் எந்த இதுல இருந்து வந்திருக்கேன், நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பத்தி டெஸ்ட் இங்க இல்ல. ஃபீட்பேக் செஷன் ரொம்ப கிளியர், நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி மட்டும் பேசுவதற்காக நம்ம வரலாம். வழக்கம் போல் டீமுக்கு தான் சான்ஸ். ஸோ அந்த டீம் பேர் படிக்கும்போது யார் கை தூக்குறீங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும், வந்து பேசலாம். பேசுவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து ஒரு 30 செகண்ட் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது உங்களுக்கு. அதனால நீங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் ஷார்ட்டா எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியுமோ, அதாவது நீங்க சொல்லக்கூடிய கருத்து மற்றவர்களை ஊக்குவிக்கப்படுற கருத்தா இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுட்டு வரலாம். ஸோ நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாபிலோனில் தானியேல் அப்படிங்கிற டீம்ல இருந்து ஃபீட்பேக் சொல்வதற்காக வரக்கூடிய சகோதரர்கள், சகோதரி மிஸ்பா அவர்கள் முதல்ல வரலாம். கைத்தட்டை கொடுத்து வரவேற்கலாம். ஏன்னா ஸ்டேஜுக்கு அவங்க சொல்ல போற கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வர சொல்லியிருக்கோம். சகோதரி அவர்களை வரும்படியாக அன்புடன் நினைக்கிறோம். எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம், ஸ்தோத்திரம். இந்த கன்வென்ஷன் வந்து நான் சொல்லணும், என்னோட ஃபர்ஸ்ட் யூத் கன்வென்ஷனா இருக்கு. நான் அட்டென்ட் பண்ண யூத் கன்வென்ஷன் வந்து ரொம்ப சின்ன வயசுல அப்பா அம்மாவோட வந்து கலந்துட்டு யூத் கன்வென்ஷன். ஸோ ஃப்ரெஷ் ஃபீட்பேக் எனக்கு வந்து ரொம்ப எடிஃபைங்கா இருந்த சில ப்ரோக்ராம்ஸை பத்தி நான் வந்து ஷேர் பண்ண விரும்புறேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் மறுக்காம சொல்லணும், பெரியன் ஸ்டடி வந்து ரொம்பவே பெரியன் குவிஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா பர்சனலா பெரியன் ஸ்டடி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம வந்து கத்துக்கிட்டது ஷேர் பண்றதும், மத்தவங்க கத்துக்கிட்டது கேட்கறதும், அவங்களுக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு அவங்களோட முகத்துல அவங்களுடைய இன்சைட்ஸ்ல தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்தது. அந்த குவிஸ் மூலியமா போனது, அதுவும் இல்லாம குவிஸுக்கு செலக்ட் பண்ண டாபிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால அதுக்கு நான் வந்து ரொம்ப நன்றியா இருக்கேன். பிலமோன் அப்படின்ற புத்தகமும் யூதா அப்படின்ற புத்தகத்துல இருந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து எல்லாருக்கிட்டே இருந்தும் எல்லாருமே ஒரே ரூஃப் கீழே உட்காந்து ஒரே புக்கை வந்து மெடிடேட் பண்ணி உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீட்ல எவ்வளவு புக் ஸ்டடிஸ் பண்ணலாம், ஆனா ஒரே இடத்த ஒரே ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேவனுக்கு ரொம்ப நன்றி சொன்னோம். இன்னொரு ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதா இருந்தது அப்படின்னா, அந்த ஹார்வெஸ்ட் 9 ஹார்வெஸ்ட் ஆஃப் த பைபிள், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்து எப்படி ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஹார்வெஸ்டோடைய ஆழமான அர்த்தங்களை ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேவன் வந்து எப்படி சின்ன சின்ன விஷயத்துலயும் எவ்வளவு அழகான சிம்பிள்ஸ் வச்சிருக்காரு. கிரேப்ஸ் ஹார்வெஸ்டா இருக்கட்டும், பார்லி ஹார்வெஸ்டா இருக்கட்டும், அதுல இருக்கிற ஆர்டர் வந்து தேவன் வந்து எதுக்கு நமக்காக அந்த பர்டிகுலர் ஆர்டர்ல வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி வந்து சொன்னது ரொம்ப பிளெஸிங்கா இருந்தது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னையோட அந்த ப்ரெஷஸ் ப்ராமிசஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த டாபிக்ல வந்து ரொம்ப அழகா பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸோட அந்த ப்ராமிசஸ் தேவன் நம்மளோட வாழ்க்கையில எப்படி நிறைவேற்றிருக்காரு அப்படின்றது வந்து ஷேர் பண்றது ஒரு டெஸ்டிமனி மீட்டிங் மாதிரி இருக்கு, இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கு ரொம்ப நன்றியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மாடல் மீட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணது, பெரிய ஸ்டடி ஆகட்டும், பிசினஸ் மீட்டிங் ஆகட்டும், டெஸ்டிமனி மீட்டிங் ஆகட்டும், அது எல்லாமே ரொம்ப டெமோ மாதிரி இல்லாம ரொம்ப ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது நம்ம வந்து வளர்ற யூத்ஸா இருக்கிறதுனால நம்மளுடைய எக்ஸிஷன்ல இருக்கிற ஒழுங்குமுறைகளை வந்து முன்ன கொண்டு போற பொறுப்பு நம்ம கையிலயும் இருக்கும். நம்மளும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும், கான்சியஸா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப எடிஃபைங்கா ஃபீல் பண்ணது. அது மட்டும் இல்லாம அதிகமா இந்த புக் ஸ்டடீஸை வந்து இன்னமும் அதிகமா படிக்கிறது மட்டும் இல்லாம
இங்க ஷேர் பண்ற மாதிரி நம்மளோட எக்லீஷியாஸ்லயும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க பண்ண ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற தீர்மானத்தோட நான் போறேன். நம்ம எல்லாருமே அதிகமா அந்த தீர்மானத்தோட போவோம் அப்படின்ற மாதிரி நானும் நம்புறேன். சில சஜஷன்ஸ் கொடுக்கலாமான்னு தெரியல. பட் நான் வந்து சில விஷயங்களை நான் வந்து விரும்புறேன். ஏன்னா இங்க அந்த பொட்டன்ஷியலை வந்து நம்ம பாக்குறோம். என்ன அப்படின்னா நம்ம யூத்ஸா இருக்கிறதுனால பல விதமான சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம். அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம எப்படி விட்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ் இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம நிறையவே சயின்ஸ்ல முழுகின பேக்ரவுண்ட்ஸ் வந்து இருக்கு. நிறைய சயின்ஸ் டாபிக்ஸ் இப்ப ஹையர் கிரிட்டிசிசம் பத்தி பிரதர் அசல் வந்து அங்கங்க கொடுத்துருப்பாங்க. பட் ஹையர் கிரிட்டிசிசம் ஃபேஸ் டு ஃபேஸ் வரும்போது நம்ம எப்படி அதை வந்து இன்டெலெக்சுவலா டீல் பண்ணணும், அதெல்லாம் நம்மளப்ப அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. நம்ம விட்னஸ் பண்றதுக்கு வசன ஆதாரங்கள், இப்ப ஆர்கியலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் மாதிரி இருந்த மாதிரி மற்ற விஷயங்கள் நம்மளே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருந்தா அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றோம். அது மட்டும் இல்லாம வெரி குவிஸ் மாதிரி டெஸ்டிமனி மீட்டிங்ஸும் நம்மளுடைய லைஃப்ல வந்து தேவன் வந்து நம்மளுடைய யூத்ல வந்து தேவன் நமக்கு நேரெடுத்த சில அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணக்கூடிய சில வாய்ப்புகள் இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றோம். அதை விட எல்லாருமே உங்க எல்லாரையும் இங்க சந்திச்சதுக்கு நான் ரொம்ப நன்றியா இருக்கேன், கடன் பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ உங்க எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன், என்கரேஜ்மெண்ட்டுக்கு. இங்க ஒரு பெரிய குடும்பம் இருந்தது, இன்னமும் பெருசா இருக்கிறத ஃபீல் பண்றோம். அதுக்காக ரொம்ப நன்றி. தேவனுக்கும் சொல்றோம், கன்வென்ஷன் கமிட்டியா இருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. சகோதரி வந்து அவங்களுடைய அனுபவங்களை அவங்க எக்லிஷியால போய் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் அது அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், நம்ம வேண்டிக் கொள்ளலாம். அடுத்ததாக மோரியாவில் ஈசாக்கு டீம், எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இது வரைக்கும் ஸ்டேஜுக்கு வராதவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். டீம் மெம்பர்ஸ் என்கரேஜ் பண்ணி கூட கூப்பிடலாம் அவங்கள. நான் சொல்லப்பட்ட விஷயம் எப்படி இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சகோதரி சொன்ன மாதிரி தான் நம்ம கற்றுக்கொண்ட விஷயத்தை எங்க நம்ம கடைபிடிக்க போறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஒரு உற்சாகமான கைதட்டல்களை கொடுத்து அவர்களை சீக்கிரம் வளர்க்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். உங்க பேரு எந்த எக்லிஷியான்னு சொல்லிட்டு மட்டும் நீங்க பேச ஆரம்பிச்சுக்கலாம். Good afternoon, everyone. என் பேர் ஸ்டீஃபன் அலைஜா. பக்கத்துல நான் ஐம் ஃப்ரம் கர்நாடகா, பெங்களூர், எல்ஜிபுரம் எக்லிஷியாலன்னு வரேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இங்க வருது. என்னோட ஃபீட்பேக், எவ்ரி திங் இஸ் ஹாப்பி. நான் எல்லாரும் பார்த்துங்க, லைக் என் ஃப்ரெண்ட்ஸ், என் டீம் அவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்க என்ன. ஏன்னா வந்து லைக் பேரியர், கொஞ்சம் லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸு, அவ்வளோ பேச முடியல. எங்க லீடர் கொஞ்சம் அப்பாலஜி கேட்கணும். சாரி லீடர், எங்க தெரியும் 2 வாட்டி போனேன். அப்புறமா என்ன சொல்றது, சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அவங்க முன்னாடி. ஸோ சாரி ஃபார் தட். அப்புறமா எங்க சிஸ்டர்ஸ், எங்க டீம் சிஸ்டர்ஸ் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிறைய. தேங்க்யூ ஃபார் தட். பயோ எல்லாம் ஒன்றும் இல்லை, சேம் எல்லா பிரதர்ஸ் வர மாதிரி தான். அப்புறமா என்ன சொல்றது, ஃபுட் வாஸ் அமேசிங். தேங்க்யூ ஃபார் த டீம். ஸ்டே பிரதர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறமா உங்க எய்ம் என்ன? வாட் இஸ் யுவர் எய்ம்? எய்ம் வெல், நான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லைங்க. அப்புறமா வர தெரிஞ்சுக்க அப்புறமா எங்க எக்லிஷியால கூட போய் நிறைய கத்துக்குங்கிற அது ஞாபகம் வரல. இப்போ எல்லாம் பிளாங்க் ஆகுது. எல்லாரும் பாத்துக்கணும். அங்கத்துல இருந்து பக்கம் எல்லாம் கம்மியா இருந்தீங்க, நீங்க வந்து பக்கம் எல்லாரும் ஜாஸ்தியா இருக்கிறீங்க. அது டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஐம் சாரி. சந்தோஷம். அப்புறமா பிரதர்ஸ், நியூ பிரதர்ஸ் எல்லாம் மீட் பண்ணேன். தேங்க்யூ சார். ஹலோ பிரதர் ஃப்ரம் போலண்ட். அப்புறமா இன்னொரு சிஸ்டர் கூட ஹலோ, அங்க எங்க வரான்னு தெரியல. இந்த டீம் கூட பிக் தேங்க்ஸ். என்ன கூப்பிட்ட பிரதர்ஸ் எல்லாருக்கும் எங்க வரான்னு தெரியல. ஒரு நல்ல மெத்தரிங்க, எல்லாரும் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வரல எல்லாத்துக்குமே. தட்ஸ் இட். தேங்க்யூ. என்ன மட்டும் தெரியல. தேங்க்யூ. சூப்பர். அதாவது
சகோதரர் வந்து என்கரேஜ் பண்ணி வர வச்சிருக்காங்க பிரதரை. அவர் வந்து பேசுறதுக்கும் அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அந்த டீமுக்கும் கண்டிப்பா நம்ம ஒரு கைதட்டல் போடலாம். எருசலேமில் ஸ்தேவான் அணியிலிருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜுக்கு வர போறவங்க யார்? டீம் லீடர் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம், என்கரேஜ் பண்ணலாம். நீங்க கைத்தட்டி என்கரேஜ் பண்ணி வந்துவாங்க. நீங்க தூக்கிட்டு கூட வரலாம், தூக்கிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த என்கரேஜ்மெண்ட் பத்தல. அவர் வர வரைக்கும் கைதட்டுங்க, பலத்த கைதட்டல். அன்பான ஸ்தோத்திரம். நான் வந்து இமானுவேல். நான் வந்து சென்னை கிளீஷாலேருந்து வந்திருக்கேன். இந்த இந்த 3 நாள் கூட்டத்துல வந்து நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். எப்படி இன்ட்ராக்ட் பண்றது பிரதர்ஸ் கூட. நிறைய பயம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எப்படி இன்ட்ராக்ட் பண்றது, அதுக்கப்புறம் நிறைய விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் பைபிள்ல இருந்து. ஸ்டேஜ்னா அவ்வளோ ஃப்ளைட்டு, அதனாலதான் இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பயமா இருக்கா? பயமா இருக்கா? கைதட்டல் கொடுங்க, பயப்படாம இருக்கிறதுக்கு. தமஸ்கில் பவுல் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜுக்கு வர பிரதர்ஸை நீங்க சஜஸ்ட் பண்ணிருப்பீங்க. சில பலத்த கைதட்டல்கள். ஏற்கனவே நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். நீங்க உங்க பேரு, எந்த எக்லிஷியா, இந்த கன்வென்ஷன்ல என்ன கத்துக்கிறீங்க, இதை எப்படி லைஃப்ல அப்ளை பண்ண போறீங்க என்பதை ஒரு 15 வினாடிகளுக்குள் சொல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பா அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பின் பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மணிராஜ். அழகிய மண்டபம் இருந்து வந்திருக்கேன். நான் இந்த மாநாட்டுக்கு நான் வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். இது என்னுடைய 2வது மாநாடு. முதல் மாநாடு 2024. 2024 மாநாட்டிற்கு வந்திருக்கும் போது என்னுடைய 50 ஆண்டு கால வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த மாநாட்டிலே மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால் 30 மணிக்கூர், ஒரு 25 to 30 மணிக்கூர் நேரத்தை இந்த மாநாட்டிற்காக செலவழித்திருக்கின்றோம். நான் செலவழித்தேன். அதனால மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், அது புரியல, என்ன சொல்றீங்க? புரியுங்க. இந்த மாநாட்டுக்காக, இந்த மாநாட்டிற்கு 3 நாள் 30 மணி நேரத்தை நாம் ஒதுக்கி இருக்கின்றோம். 30 hours. அது எப்படி என்றால், விளக்கமாக சொல்லணும் என்றால், 365 நாள் ஒரு வருடத்திற்கு 24 நாள் பெருக்கி பார்த்தால் 8760 மணிக்கூர். இந்த 8760 மணிக்கூர்ல பெயர் சபையிலே நான் செலவழித்தது 52 வாரம், 52 ஞாயிறு. ஒரு ஞாயிறுக்கு 1 மணிக்கூர் வீதம், 52 மணிக்கூர் தான் சபையிலே செலவழித்தது, பெயர் சபையிலே. ஆனால் இந்த எக்லீசியாவுக்கு சிறுமந்தையாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நான் எக்லீசியாவிலே செலவழித்தது ஒரு ஞாயிற்கு 2 மணி நேரம். அப்படி என்றால் 52 ஞாயிறு 104 மணிக்கூர் தான் இவ்வளவு நாளும் செலவழித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் 3 நாள் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டிலே 30 மணிக்கூர் நேரத்தை நான் செலவழித்தது மிகப்பெரிய பாக்கியமாக இருந்தது.
டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நம்முடைய அன்பு சார் கமலாசன் அவர்கள் வரும்படியாக நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனா இதோட எனக்கு இது இந்த மணிக்கூரை 8760 மணிக்கூர்ல 104 மணிக்கூரை செலவழித்த நாம் நமக்காக நம்மளுடைய பாடுகளுக்காக ஜீவனை இழந்து நம்மளை கிரயத்துக்கு பெற்ற தேவனுக்காக நாம் செலவழிப்பது 104 மணிக்கூர். இது நாம் குறைவு என்று நினைத்து ஒவ்வொரு அறுவடை ஊழியத்தையும் கலந்து கொண்டிருக்கிறேன், கலந்து கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். சூப்பர் சூப்பர். ரைட். ஆனால் நான் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், எல்லா மக்களுக்கும் இந்த அறுவடை ஊழியத்தை விரிவுபடுத்த வேண்டும். மாநாடு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு, அவருடைய சித்தம் என்னவென்று அறிந்து நாம் வாழ்வதற்கு எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த 24வது மாநாடு, 25வது மாநாடு, 2 மாநாட்டினுடைய அனுபவத்தையும் வைத்து பெயர் சபையிலே இருக்கும் போது நான் எழுதிய ஒரு பாடலை 6 வரி பாடலாம் என்று நினைக்கிறேன். பர்மிஷன் வேணும். எவ்வளவு டைம் ஆகுது படுறது? ஒரு 5 நிமிடம். சாரி பிரதர், நமக்கு டைம் பத்தாது. 2 நிமிடம், 1 நிமிடத்துல பண்ண முடியுமா? தோல்வி என்ற அந்த சூடுபட்டால் நாம் சூடர் விளக்காக ஆகிடுவோம். படிக்கும் வழி தொடர்ந்து ஜெபித்தால் நாம் வலிமை பெற்று நாம் விளங்கிடலாம். ஏங்கி தவிக்கின்ற நமது வெற்றி நம் கைகளில் வந்து விழுத்திடுமே. ஓங்கி முழங்குகின்ற ஊழிய பாதையிலே ஒரு நாள் நம்மை சேர்த்திடுவே. வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் வாழ்ந்திடுவோம், உயர்த்திடுவோம், உயர்த்திடுவோம், தேவநாமத்தில் எல்லோரும் உயர்த்திடுவோம். இல்லை என்று சொன்ன சொல்லை நாம் என்ன இல்லை, கிறிஸ்துவில் என்ன இல்லை என்று கேட்டிடுவோம். கல்லும் கனியாகும் காலம் வரும் வரையும் சொந்த கடமை என்று ஜெபித்திடுவோம். ஜெபிக்க ஜெபிக்க நாம் உயர வழி செய்யும் கிறிஸ்துவை என்னாலும் போற்றிடுவோம். நாம் வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் வாழ்ந்திடுவோம், உயர்த்திடுவோம், உயர்த்திடுவோம், தேவநாமத்தில் எல்லோரும் உயர்ந்திடுவோம். நாளும் ஜெபித்து நாம் வாழ்வில் மலர்ந்து பல உலக நாடுகள் சுற்றிடுவோம். நம் பிள்ளை செல்வங்கள் கல்வி பயின்றிடவே பொருள் வளத்தை தேற்றிடுவோம். 2 கண்களென திரண்ட பொருள் வளம், 2 கண்களென திரண்ட பொருள் வளம் உடல்நலத்தோடு வாழ்ந்திடுவோம். பறந்து கிடக்கின்ற கிறிஸ்துவின் போதனைகளை சிறப்பாக இங்கு பெற்றிடுவோம். நாம் வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் வாழ்ந்திடுவோம். நாம் எல்லோரும் வாழ்ந்திடுவோம். இந்த டீம் லீடர் கொஞ்சம் அவருக்கு ஒரு பலத்தை கைது கொடுக்கும். ஏன்னா கன்வென்ஷன்ல பாட்டில் எடுத்து கொடுத்திருக்காருன்னா பெரிய விஷயம். அடுத்ததாக எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரவுண்ட்ல போக வேண்டி இருக்கு, அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நியூ கமர்ஸ் வரீங்க, வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், கன்வென்ஷன்ல கற்றுக்கொண்ட விஷயம் எப்படி அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிறது மட்டும்தான். சோ எகிப்தில் யோசேப் அப்படிங்கிற டீமுடைய அணித்தலைவர் எழுத்து யாரை வர வைக்க போறீங்க புதுசா அப்படிங்கிறது மட்டும் நீங்க சீக்கிரம் சொல்லி கொடுத்துவாங்க. அது வரைக்கும் நீங்க எல்லாரும் என்ன பண்ணும்? இன்னும் பத்தல. நீங்க எந்திரிச்சு வர வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, போக மாட்டாங்க யாரும். அப்புறம் வாங்கம்மா, ஏன் நிறுத்திட்டீங்க?
பேரு என் பேர் ஷாலினி. நான் கரூர் அந்த எக்லீசியா. பக்கத்துல வச்சுக்கணுமா? இங்க திரும்பி வந்து நிக்கிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எனக்கு பிடிச்சது வந்து பிரதர் அந்த 10 பிரதர் இந்த 10 உண்மைகளை சொன்னாங்கல்ல பைபிள பத்தி. அது ஆர்கியாலஜி. ஓகே 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 ஓகே. அது பிடிச்சிருந்தது. ஓகே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஓகே. வெரி குட் வெரி குட். நீங்க என்ன பண்ண போறீங்க அதை கத்துக்கிட்டத வச்சு? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன். ஓகே வெரி குட் வெரி குட். ஓகே குட். பலத்த கைதறல்களை கொடுத்து எபேசியில் தீமோத்தேயு ஃபர்ஸ்ட் டைம் இன் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் டைம் இன் ஸ்டேஜ். நான் உங்க பல தடவை ஸ்டேஜ்ல பாத்திருக்கேன்ல. வாப்பா நல்ல கைதறல் கொடுங்க. குட் ஈவினிங். பக்கத்துல பக்கத்துல மைக். குட் ஆஃப்டர்நூன். என் பேர் நத்தானியல். நான் வந்து கோயம்புத்தூர் ரத்னபுரி சபை சார்ந்தவன். எனக்கு வரும்போதே சில டவுட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஏன்னா என்னோட ப்ரொஃபஷன் நான் வந்து அது அட்வொகேட் ப்ரொஃபஷன். எனக்கு பயங்கர ஒரு என்னோட ப்ரொஃபஷன் ரீதியா வந்து பல சிக்கல் இருக்கு, பல பிரச்சனை இருக்கு. நான் வந்து பேப்டிஸ்ட் எடுக்கல. ஸோ வந்து எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய கொஸ்டின்ஸா இருந்துச்சு. சரி, நான் அதனாலதான் மெயினா ரீசனுக்கு வந்த காரணமே இங்க இதனாலதான். எனக்கு அது வந்து ஒரு கிளாரிட்டியே கிடைக்கல. இது நாள் வரைக்குமே வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து அப்படின்னு கிளாரிட்டி கிடைக்கல. ஸோ இங்க வந்து எனக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எடுத்தது. இப்போ வந்து எனக்கு இனிமேல் நான் ஒரு என்னோட பர்சனலா கேசஸ் அதே மாதிரி எடுத்தாலும் எனக்கு அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்றதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா எனக்கு இருக்குதுங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே அடுத்த கொஸ்டின். பேப்டிசம் எடுக்கிறத பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? இல்ல இது கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர்க்குள்ள கண்டிப்பா நான் பேப்டிசம். ஓகே வெரி குட் வெரி குட். தேங்க்யூ சார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜுக்கு வந்து சகோதரர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் இப்படி போவா ரிவர்ஸ்ல லாஸ்ட் ரவுண்ட் அதுக்கப்புறம் ரவுண்ட்ஸ் இல்ல. அதனால நல்லா தெளிவா புரிஞ்சவங்க இந்த கன்வென்ஷனை பத்தி என்னுடைய ஃபீட்பேக்கை நான் கொடுக்கறது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில நல்லா தெளிவா முடிவு பண்ணிட்டு வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாட் நியூ கமர்ஸ். எபேசில் தீமோத்தேயு என்ற அணியிலிருந்து இந்த 3 நாள் ப்ரோக்ராம சொல்லி அதுல இருந்து நீ கற்றுக்கொண்ட விஷயம் என்ன சொல்லுங்க. யாரு வேணாலும் வரலாம், ஆனா சொல்ற விஷயம் ரொம்ப கிளியரா இருக்கா நீங்க பாத்துக்கோங்க. எபேசில் தீமோத்தேயு அணியிலிருந்து நம்முடைய அன்பு சகோதரருக்கு பலத்த கைதறல்களை கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்கிறேன். நோட் எடுத்து வைங்க. ஓகே ஓகே ஓகே. பாட்டு பாட மாட்டீங்களா? நான் சென்னை எக்லீசியா மாதப்பத்துல இருந்து வரேன். சரி என்னுடைய பெயர் கார்த்திக். இந்த 3 நாள் கன்வென்ஷன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதா இருந்தது. ஏன்னா கடந்த வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா அதாவது நல்ல விளையாட்டு அது மாதிரி கலை ஆட்டங்கள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதை கழிச்சிருப்பேன். இந்த 3 நாட்கள் மிக பிரயோஜனமுள்ளதா இருந்தது. அதுல முதல் பாடமா நம்ம தேவன் கொடுத்த அடையாளத்தை எப்படி நம்ம அறியறது, அப்புறம் ஃபைண்ட் யுவர் பர்பஸ் அப்படின்ற தலைப்பின் முதல் பாடத்துல அநேக பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். அப்புறம் டூ எவ்ரிதிங் இன் லவ். நம்ம எதை ஒரு செஞ்சாலும் அதை அன்பின் அடிப்படை செய்யணும் அப்படின்னு அடிப்படை இந்த பாடத்தை ரொம்ப சிறப்பா நமக்கு பிளான் எடுத்து கொடுத்தாங்க. இந்த புக் ஆஃப் ரெவல்யூஷன் எப்படி வெளிப்படுத்தல் புத்தகத்தை நம்ம படிக்கணும், அதுக்குரிய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற சகோதரர் மூலமா நம்ம நிறைய கற்றுட்டோம். அது எப்படி நம்ம புரிஞ்சு படிக்கிறது, அது ஏன் அந்த என்னென்ன டேட்ல நம்ம அந்த டேட்ஸை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற முக்கியத்துவம், அதுல என்ன சபையை பத்தி நமக்கு குறிப்பிடுது அப்படின்ற சகோதரர் வெளிப்படுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்ம அனுபவம் நிறைய இருந்தது. அதோடு கூட இஸ்ரேல் ப்ராப்பர்ட்டி, அந்த இஸ்ரேல் அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம்,
இப்படி நடக்கிற நிகழ்வுகளை நம்ம எப்படி பார்க்கணும்? இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம சாதாரணமா மனுக்குலத்தில் மற்ற மக்களை போல பார்க்காம அந்த நிகழ்வுல இருந்து நமக்கு என்ன பாடம் இருக்கு? இசைக்கியல் 38 சங்கீதம் 83 நமக்கு எப்படி அந்த சீக்வன்ஸா நம்ம பார்க்கணும்ன்றத ஒரு தலைப்புகள் நம்ம செகண்ட் டே ப்ரோக்ராம் ஃபுல்லா சொல்ல வேண்டாம், நீங்க ஷார்ட்டா பேர் ஸ்டடி இன் ப்ராப்பர்சி அதை குறித்து நம்ம ஒரு ஸ்டூடெண்டா நம்ம அதை படிக்கணும் அப்படின்ற சகோதரர் பகிர்ந்திருந்தாங்க. அது ஒரு பிரயோஜனம் உள்ளதா இருந்தது. அப்புறம் ஜஸ்டிபிகேஷன் சான்டிபிகேஷன் 15th டேஸ்ல வந்து ஜஸ்டிபிகேஷன் சான்டிபிகேஷன் இந்த குளோரிஃபிகேஷன் குறித்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனை நமக்கு கிடைச்சதுன்னு நான் நம்புறேன். எல்லாருக்குமே அது பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும். எப்படி அது சான்டிபிகேஷன்ல இன்வர்ட்ஸ்ல நம்ம எப்படி அதை பயன்படுத்துறோம், அவுட்வர்ட்ஸ் அது எப்படி பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. அதே போல அந்த சின்ஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சின்ன வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, அதை காது ஓடணும் அப்படின்ற ஒரு அது எது வரைக்கும் இருக்கும் அன்டில் அது டெத் வரைக்கும் இருக்குன்றத நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதே போல குளோரிஃபிகேஷன்ல அது எப்படி அந்த மகிமைக்குள்ள கடந்து போகணுன்ற ப்ராசஸ் நமக்கு நல்ல ஒரு அனுபவமா இருந்தது. நெக்ஸ்ட் சிறை அனுபவங்கள் அப்படின்னு தலைப்பில் சகோதரர்கள் ஒவ்வொரு ஷேர்ஸ் பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் ஒட்டுமொத்தமான ஒரு நம்ம அங்கிருந்து பார்க்கும்போது அது எல்லாரும் அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு அது எல்லா அனுபவமும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதோடு கூட இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய இந்த நாமங்கள் டைம் இருக்காது என்னை பார்க்கறதுல சீக்கிரம் அப்புறம் அந்த அவருடைய அந்த லோகோஸ் நித்திய பிதா சமாதான பிரபு அது எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அதோட அந்த தலைப்பின் கீழே பார்க்கும்போதும் அது ஏற்புடையதா இருந்தது. அப்புறம் கிராக்கிங் த கிரீக்ஸ் வேர்ட்ல நம்ம அதனுடைய தன்மையை நம்ம எப்படி பார்க்கணும், பைபிள்ல நம்ம எப்படி ஆழ்ந்து படிக்கணும், அதை எப்படி கம்பேர் பண்ணுவோம் என்ற ஒரு புரிதல் நமக்கு இந்த கன்வென்ஷன் மூலமா நமக்கு கிடைச்சது. அதோடு கூட உயிர்த்தெழுதல் ஆய்வு பாடத்தை குறித்து நம்ம பார்த்திருந்தோம். அதுவும் நமக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்கு. ஆர்கியாலஜி அந்த பைபிள் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம சகோதரர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த பைபிளினுடைய அந்த நம்ம எப்படி வெளியில போயிட்டு மனுக்குலத்தோட நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், மற்ற சகோதரர்கிட்ட நம்ம எப்படி அந்த பைபிளை குறித்து நம்ம எப்படி ஆணித்தரமா அதை சொல்ல முடியும்ன்ற ஒரு தைரியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம தொடர்ந்து போகும்போது அது நமக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்கும். அப்புறம் டைரக்ட் கொஸ்டின் நம்ம உடனடியாக நம்ம கொஸ்டின் கேட்கும் போது எப்படி நம்ம சகோதரர்கள் அதை அப்ரோச் பண்ணாங்க, அதே போல நமக்கும் ஒரு கொஸ்டின் டைரக்டா வரும்போது நாம எப்படி அங்க நிக்கணும் அப்படின்ற ஒரு அது நம்ம அந்த தைரியத்தை நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா அது இருந்தது. அதோடு கூட அந்த வாக்குத்தத்தங்கள் ஆராய்வது, வாக்குத்தத்தங்கள் அந்த வசனங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் எப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், அது எப்படி அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்தணும். ஏன்னா ஜனவரி 1 நம்ம உலக பிரகாரமாக இருக்கும்போது வாக்குத்தத்தங்கள் எடுத்திருப்போம், அது நம்ம பைபிளை வச்சுட்டு அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அப்புறம் வேத பாடம் இதுல இருந்து நான் இன்னைக்கு நம்ம எடுத்த ஒரு காரியம் வேத பாடத்தை எப்படி நம்ம எடுக்கணும், எப்படி அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்றது ஒரு அனுபவம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் ஷார்ட் ஆஃப் ஏஜஸ் வரையும் போது ரொம்ப ஒரு அவமானமா இருந்தது. ஏன்னா அதை ப்ராப்பரா நம்மளால என்ன பண்ண முடியல, வரைய முடியல. அதுல எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நான் கடந்திருந்தேன். என்னன்னா என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது தேவனுடைய அனுமதி இல்லாம நடக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் தேவன் நமக்கு அது தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடக்கும் என்ற ஒரு புரிதலோடு நான் இங்கிருந்து கடந்து செல்றேன். இங்கிருந்து கடந்து செல்லும் போது என்னுடைய எக்லிஷாவில் நான் என்ன பண்ணுவேன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு வேர் கொடுத்த ஃபீட்பேக் ரொம்ப பர்ஃபெக்ட் ரைட். கொஞ்சம் டைம் தான் அதிகமா எடுத்துருச்சு, அதனால இன்னொரு சான்ஸ் கேட்குறீங்களா? உங்க டீமுக்கு இன்னொரு சான்ஸ் கேட்கறதே முதல்ல பெரிய தப்பு. ஏன்னா ஒரு டைரி 20 ரூபாய் இங்க பார்த்துட்டு பார்க்க மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் அடுத்த டீம் இன்னும் டைம் தான் அடுத்தது. ஸோ அடுத்த டீம் எகிப்தில் யோசேப்பு டீம்ல இருந்து டீம் லீடர் சஜஸ்ட் பண்ணலாம். 3 நாள் ப்ரோக்ராம் இப்படி நீங்க சொல்ல வேண்டாம், கற்றுக்கொண்ட விஷயம் என்னங்கிற ஒரு 7-8 செகண்ட்குள்ள கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். மற்றவர்கள் கொஞ்சம் பேசாம ஃபீட்பேக் கவனிக்க நினைக்கிறேன் நானு. கவனிங்க. ஓகே. கன்வென்ஷன் யூத் கன்வென்ஷன் வந்து 2வது முறையா நான் அட்டன் பண்றேன். நான் ரொம்ப பாக்கியமா கருதுனேன். ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் அட்டன் பண்ணோட என் மிஸ்ஸஸ்ட போய் சொன்னேன், இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு வந்து வாழ்நாள்ல இனிமே கிடைக்குமா என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு என்ன ரீசன்னா சத்தியத்துல உள்ள அந்த வாஞ்சை,
அதுல உள்ள ஒரு பிடிப்புனால எனக்கு வந்து அப்படி ஒரு ஒரு நிறைவை கொடுத்தது. நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, அடுத்த வருஷம் என் மிஸ்ஸஸும் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் யூத் கன்வென்ஷனுக்கு. வரணும்னு ஆசைப்பட்டாரு. அது தேவன் கிரியை செய்துட்டு இருந்தா. அதனால சமீபத்துல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அவங்க பேப்டிசம் எடுத்திருந்தாங்க. அவங்க எங்க இருக்காங்க சிஸ்டர்? அவங்க கூட வரணும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போகணும். ஏன்னா இனிஷியலா நான் தான் ஃபர்ஸ்ட் சத்தியத்துக்குள்ள வந்தேன். நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. பட் தேவன் எல்லாத்தையும் மாற்றி போட்டார். நான் வந்து எனக்கு ஒரு துணையா வந்துட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து ஓடணும்னு ஆசைப்பட்டேன். தேவன் அதை நிறைவேற்றினாரு. அதுக்காக நான் தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இதே மாதிரி சகோதரர்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்த எல்லா சகோதரர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை சொல்றேன். ஏன்னா அவங்க பிரயாசப்பட்டிருக்கிறத நான் வந்து உணர்றேன். ஏன்னா ஒரு மணி நேரம் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கே நம்ம எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுன்னு நான் மண்டையை உடைச்சிட்டு இருந்திருக்கேன். பட் ஆனா அது எப்படி வரும்னு தெரியல. பட் ஆனா இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ இவ்வளோ பிரயாசப்பட்டு எடுத்திருக்க ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி சொல்றேன். பிரதர் என்ன சொல்றாருன்னா, போன வருஷம் யூத் கன்வென்ஷன்ல கலந்து கொண்டு இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சகோதரி கேட்டு நம்ம சத்தியத்தை கேட்டு அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமா இருக்கு வாழ்க்கையில. அவங்களுக்கு ஒரு கைதடல் கொடுத்துறாங்க. தமஸ்குவில் பவுல் ரொம்ப நேரமாக எனக்கு கை தூக்கி கொண்டிருக்க பக்கத்துல பிரதர் வந்து ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு நீங்க அப்படியே பார்த்து கொண்டிருக்க முடியாது அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. டைரி கொண்டு வரீங்க. டைரி இஸ் நாட் அலவுடு. அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பேரு என்னுடைய பேர் வந்து கார்த்திக். நான் வந்து பிபிஎஸ் சபையில இருந்து நான் வரேன். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 3 நாளிலும் நம்ம என்ன பார்த்துக்கணும்னு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கத்துக்கிட்டோம். ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு 3 நாள் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருந்துட்டு அந்த உழைப்பை பார்க்கும் பொழுது அது வந்து ஏதோ ஒரு வாரம் 2 வாரம் பிளான் பண்ணி எடுக்கல. பல மாதங்கள் என்ன இருக்குதுன்னா இதோடைய உழைப்பு இருக்குது. அப்போ இதுக்காக உழைச்ச கமிட்டியார், இதுக்காக அநேக சகோதரருக்கு வந்து நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். அது மட்டுமல்ல, நாம் இங்க வந்து உக்காரணும்னா நமக்கு என்ன தேவைன்னா மாம்சீக உணர்வு தேவை. அதுக்கான ஆயத்தம் தரன அங்க எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸ்நாக்ஸ், டீ, காஃபி எல்லாத்தையுமே வந்து அது நேரத்துல வந்து நமக்கு வந்து சரியா கொடுத்தாங்க. அவர்களுக்காகவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் குறிப்பா சொல்லணும்னா அன்பரசன் நான் பார்த்தேன். அவ்வளவு வயதிலையும் கூட சுறுசுறுப்பா வந்து அவ்வளவு வேலைகள் என்ன பண்ணாருன்னா அவர் செஞ்சாரு. அதாவது வயது என்பது அவருக்கு வயசு வந்து 45 ஆக்சுவலி. ஓகே, அவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். சகோதர சகோதரிகளே, இன்னொரு என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா பிரதர், சிடி ஃபவுண்டேஷன்ல வந்து மறுபடியும் வந்து ஒரு யூத் கன்வென்ஷன் நடக்கணும். அது என்னுடைய விருப்பம். ஒருவேளை உங்க ஜபங்கள் இந்த கைதட்டல்கள் தேவனுக்கு கேட்டு அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். அங்க வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஆரம்பத்துல நம்ம அங்க சிடி ஃபவுண்டேஷன்ல வரும்பொழுது இந்த அளவுக்கு லக்ஸரி இல்லை. ஆனா அதுல வந்து எவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். எல்லாருமே சகோதர சகோதரிகளாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு 3 நாள் அந்த ஒரு இதுக்குள்ள இருக்கும். ஆனா இங்க வந்து வசதிகள் இருக்குது, தப்பு சொல்லல. ஆனா அந்த இடத்துல நடந்தா எனக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, பட்டிமன்றம் மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நீங்க செய்றீங்க. ஆனா அதை வந்து இன்னொரு நாளும் வந்து செஞ்சா மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா சத்தியம் வந்து அதுல வந்து நம்ம பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகள் அவ்வளவு இன்வால்வ்டா வந்து அதுக்குள்ள இருந்தாங்க. சத்தியம் வந்து நம்ம வந்து போகணும், அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்போ அது இன்னொரு நாள் வந்து அந்த ஒரு பட்டிமன்றத்தை வெவ்வேறு தலைகள் கீழாக நடத்தணும்ன்றது ஒரு கருத்து. தேங்க்யூ. சகோதரர் சிடி ஃபவுண்டேஷன் கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஃபீட்பேக் ரொம்ப வேல்யூபிளான ஃபீட்பேக். அடுத்ததாக ஸ்டேவான்
எருசலேமிலிருந்து ஸ்தேவான் என்ற அணியிலிருந்து பலத்த கைதடலோடு பலத்த ஹலோ ஆக்சுவலா ரொம்ப கம்மியா இருக்கு. ஹலோ என் பேரு சொல்லி சொல்றேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பை பக்கத்துல சகோதர சகோதரிகள் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்கள். என் பேர் சந்தியா, நான் சிடிஆர் எக்லிஷியால இருந்து வரேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸ்டேஜ் ஏறினது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராம்ல வந்துட்டு எங்களுக்கு ஸ்டேவான் வந்துட்டு எப்படி தைரியமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. நான் ரொம்ப ஷை டைப். எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். பட் ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப பயப்படுறேன். ஆனா இப்ப அப்படி தெரியலையே உங்களை பாக்குறப்ப. சேவான் எப்படி சத்தியத்தை அறிவிக்கிறதுல வந்து தைரியமா இருந்தாரோ அதே மாதிரி நாங்களும் தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த டைம் எடுத்திருக்கிறேன். நான் இந்த யூத் கன்வென்ஷனுக்கு அவ்வளவு படிக்கல. பட் நெக்ஸ்ட் டைம் யூத் கன்வென்ஷன்ல வந்து நான் படிச்சு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சொல்றேன். கண்டிப்பா பட்டிமன்றம் டைமிங் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு பண்ணலாம். இப்ப கூட முடிச்சாலும் மதியானம் பண்ணலாம். என்னதுன்னா தேங்க்யூ. பட்டிமன்றம் அப்படிங்கிறது அந்த ஒரு டைம் பண்ணா நல்லா இருக்கும். ரொம்ப லென்த் எடுத்துட்டாலும் கஷ்டம். திருப்பி வைத்தாலும் அதோடைய தாற்பயம் தெரியாது. நம்முடைய சகோதரி கரெக்டா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை தேவனுக்கு சித்தம் வந்து நம்ம அதை நெக்ஸ்ட் இயர் எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக மோரியாவில் ஈசாக் என்ற அணியிலிருந்து அன்பு சகோதரர் கட்டாயம் ஒரு பெரிய ஃபீட்பேக் இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கோபி. நான் பெங்களூர்ல இருந்து வரேன். மைசூர் ரோடு எக்லிஷியா. ஸோ இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் யூத் மீட்டிங். இங்க பார்த்தா 25 இருக்கு. நான் 24 வருஷத்தை மிஸ் பண்ணிருக்கேன்றது நல்லா தெரியுது. நான் ஃபர்ஸ்ட் நாள் வரும்பொழுது ஆடியன்ஸ் தான் உட்காந்துருந்தேன். எனக்கு உள்ள நடக்கூடிய மீட்டிங்ஸ்லாம் பார்க்கும்பொழுது என்னால அங்க உட்கார முடியல. எனக்கு வந்து அடுத்த நாள் வந்து நைட்டே போய் சொல்லிட்டேன். நான் பிரதர்ஸ்ட எனக்கு ஏதாச்சும் ஒரு டீம்ல உட்கார வைங்க அப்படின்னு வந்து ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டேன். ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. இதுவரையும் வந்து நான் உடன்படிக்கை பண்ணி 15 வருஷங்களுக்கு மேலாயிருச்சு. ஆனா இது போல ஒரு ப்ரோக்ராம் இதுவரையே கலந்துக்கிட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் கலந்துக்கிறேன். எனக்கு எல்லா ப்ரோக்ராமுமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதுல 2 ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு காரியமா இருந்துச்சு. ஒண்ணு வந்து டிவைன் பிளான் சார்ட் வந்து வரையக்கூடிய விஷயம் நான் ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணேன். எனக்கு வரைய தெரியல. பேப்பர்ல கூட நான் உள்ள வச்சுக்கிட்டேன். யார்ட்டையும் காமிக்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. ஸோ முதலாவதாக நானும் எங்க எக்லிஷியால இருக்கவங்களும் சில்ட்ரன்ஸும் இந்த டிவைன் பிளானை வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வேறைய கத்துக்கணும். அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாருமே சொல்லணும் அப்படிங்கிறத முதலாவதாக நாங்க கத்துக்கிட்டோம். 2வதாக அந்த அறுவடைய விஷயங்கள் வந்து பிரதர்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுல என்ன பெரிய பாடங்கள் இருக்க போகுது அப்படின்னு நான் உட்காந்துருந்தேன். ஆனா அதுல நிறைய பிரதர்ஸ் வந்து எப்ப பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்றத கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப பெரிய பாடமா இருந்துச்சு. அப்ப அதுல இருந்து என்ன தெரிஞ்சுன்னா, இஸ்ரேலுடைய நிறைய வாழ்க்கை முறையை வந்து நம்ம இன்னும் படிக்கல. அது வந்து இனிமேல் நம்ம ஆராய்ச்சி நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கத்துக்கிட்டேன். 3வது என்னன்னா, இப்ப எங்களுக்கு நிறைய ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் மூலமா நிறைய ஐடியா கிடைச்சிருக்குது. இதை வந்து எங்களுடைய எக்லிஷியால எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இதை வந்து நம்ம இன்னும் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எங்களுக்கு வந்திருக்குது. ஸோ அந்த ஒரு ஊழியர்களை கூட நாங்க இதை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு வந்து எங்க எக்லிஷியாக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். இந்த ஒரு வாய்ப்பு தந்த கமிட்டியாருக்கும் சரி, சகோதரருக்கும் சரி, ஸோ இங்க இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பங்கள் யாருக்கும் சரி ரொம்ப ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த ப்ராமிஸ் கார்டு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருந்துச்சுங்களா பிரதர்ஸ்? சாரி, டீம்ல இருந்து ஒருத்தர் தான் வரணும்னு சொன்னதுனால இன்னொரு சகோதரி கூட ஒரு தாட் சொல்லி விட்டாங்க. அதையும் நான் சொல்ல விரும்பிக்கிறேன், மறந்துட்டேன். லாஸ்டா வந்து சப்ஜெக்ட்ல பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த லாஸ்ட் சிறையிருப்புல இருந்து கூட தன்னுடைய சகோதரருக்காக எழுதிட்ட ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சான். நம்மளும் கூட எவ்வளவு கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்துட்டாலும் கூட நம்மளும் அந்த மாதிரி மற்ற சகோதர சகோதரிகளை நம்ம ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்காக ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு நான் என்னுடைய உணர்த்துதலா இருக்கு அப்படின்னு ஒரு சகோதரி சொல்லி விட்டாங்க. அதையும் கூட நான் உங்க மத்தியில பகிர்ந்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அந்த ப்ராமிஸ் கார்டு வந்து பிரதர் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணி எல்லா கிளிஷ்டா காமிச்சிருக்காரு. என்ன ஆச்சரியம்னா, அது பைபிள் ஸ்டூடெண்ட் யார் யார் எங்க இருக்காங்களோ எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்லும்போது கூட நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தெரியல.
ஆனா எக்லிஷியால வாங்கிட்டு போய் ஒருத்தர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப புரிஞ்சுங்க. தேங்க்யூ. மறுபடியும் ஒரு கைதட்டல். கடைசியாக பாபிலோனில் தானியல் என்ற அணியிலிருந்து 2 பேர் இருக்காங்க. யாரு சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற லீடர் சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். 3 பேர் இருக்காங்க. 3 பேர்த்தையும் சூஸ் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர், இப்ப யாரோ ஒருத்தர் சகோதரிக்கு பலத்த கைதல்களை தரும்படியாக அன்புடன் கேட்டேன். அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களை பத்தி நான் 2 நிமிஷம் பேசணும். அனைத்து சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவுக்கான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன். நான் வந்து ஒரு 14 யூத் கன்வென்ஷன்ஸ் வந்து பேர் சபையில் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லாவே வந்து டான்ஸ் ஆட வைப்பாங்க. அதுக்கப்புறம் வசனம் வந்து முறுக்கு சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கன்வென்ஷன்ஸ் மட்டுமே தான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் இங்க வந்ததுல இருந்து அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரல. இப்படி ஒரு கன்வென்ஷன் இருக்கானே எனக்கு தெரியாது. இந்த கன்வென்ஷனுக்குமே நான் எவ்வளவு இன்னல்கள் பத்திலாம் வந்தேன். ஆனா வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பெஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன். பிகாஸ் இங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, பேர் சபைக்கும் இங்கன்னா ஈவன் நாங்க டிராவல் பண்ணி வரும்போது இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் முழுசுமே வந்து சத்தியத்தை பற்றி மட்டுமே பேசிட்டு வராங்க. ஈவன் சாப்பிடுற இடத்துல போற வழியில கூட சத்தியத்தை பற்றி மட்டுமே பேசுறாங்க. இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். அண்ட் தென் என்னன்னா, இங்க வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் வச்சாங்க. அது மூலமா ஒவ்வொன்றுமே நம்மள வந்து புத்த சிருஷ்டி கிட்ட வந்து இன்னும் பக்கத்துல கொண்டு போயிட்டு இருக்கு. நம்ம புத்த சிருஷ்டி வளர்றதுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இதுல என்னோட டெசிஷன் என்னன்னா, நான் நிறைய பெரையா வகுப்பு வந்து மிஸ் பண்ணிருக்கேன். நேத்தோட பெரையா வகுப்புலதான் நான் ரொம்பவே அதோட உணர்ந்தேன், அதோட இம்பார்ட்டன்ஸ் உணர்ந்தேன். இனிமேல் வந்து நான் எந்த பெரையா வகுப்பும் மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுவேன். அப்புறம் வந்து காட் ஃபர்ஸ்ட், மற்ற எல்லாமே லாஸ்ட்னு சொல்லிட்டு இதுல நான் முடிவு பண்ணிருக்கேன். சூப்பர். சகோதரிகிட்ட நேத்து நைட் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா டைம் ஆக அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவர் பதில்கிட்ட சொல்லி கேளுங்க, அவங்க வேணா போய் படுத்துவங்களா ஏன்னா குழந்தையும் பக்கத்துல உட்காந்துருந்துச்சு. என்ன கிளம்பட்டும் அப்படின்னு ஒரு 11:30 மணிக்கு கூப்பிட்டு கேட்டதுக்கு சகோதரி சொன்ன ஒரு பதில் நோ அப்படின்ட்டாங்க. அதுக்காக ஒரு கைதல் கட்டாயமா நம்ம கொடுக்கணும். ஓகே, நம்முடைய டைம் மீறி 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்காக சாப்பிடணும்னு தோணுதா இங்க இருக்கவங்களுக்கு? ஏதாவது மதிய உணவு இது வரைக்கும் தோணுது, நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தோணுது. கரெக்டா? ஓகே, லாஸ்ட் 2 பேர், கடைசியாக 2 பேர். சோ 1 2 ஜெகநாதன் பேர். சோ நம்ம என்ன பண்ணலாம், இப்ப லாஸ்ட் 2 உங்க டீம்ல இருந்து யாரோ ஒருத்தர், வேற ஏதாவது டீம்ல இருந்து இன்னொருத்தர். இதெல்லாம் இதே இல்லைங்க பாரு, இது நியாயமே கிடையாது இதெல்லாம். முதல்ல பாபிலோனில் தானியல் அணியில் இருந்து சகோதரி நம்ம கோவில்பட்டி இல்லையா, வாங்க. ஹலோ நோட்டு. அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். என்னோட நேம் வந்து திவ்யா. நான் வந்து கோவில்பட்டியில இருந்து வந்திருக்கேன். இது வந்து என்னோட செகண்ட் கன்வென்ஷன் நான் வந்து அட்டென்ட் பண்றேன். நம்மளோட தீம் என்ன அப்படின்னா, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு தீம் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுலயே நம்ம வாசிக்கும் போது நம்ம இஷ்டப்படி நடக்கலாம். ஆனா அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து கடவுள்கிட்ட வந்து கணக்கு ஒப்புவிக்கணும். வாலிபம் இளவயதும் மாயேன்னு சொல்லிட்டு அந்த வசனத்திலேயே நமக்கு வந்து இருக்கு. இப்ப நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிலிப்பியர் 4:4 வந்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படிங்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம யாரை பார்க்கலாம்னா, அதுக்காக தான் இந்த 6 பேருமே நமக்கு வந்து டீம் நேமாவே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கன்வென்ஷன்ல வந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், ஒரே ஒரு வசனம் மட்டும், மத்திய 24:34. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி, இஸ்ரேல் கொடுத்ததுல பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்ல வந்து இந்த வசனம். அப்படிங்கிறப்போ அத்திமரத்தோட உவமை வந்து சொல்லியிருப்பாங்க. அத்திமரம் வந்து துளிர் விட்டுருச்சு. அப்ப நமக்கு இன்னும் லாஸ்ட் சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்த மாதிரி டைம் இஸ் ஷார்ட். அப்போ நமக்கு ரொம்ப குறைவான டைம் இருக்கு. அப்ப நம்ம அந்த டைமை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணி தேவனுடைய சமூகத்துக்கு வந்து நம்ம சென்று சேரணும்னு, இதுக்கு அடுத்து வர காலங்கள்ல வந்து என்னுடைய நேரத்தை ஃபுல்லாவே அதுக்காக நான் யூஸ் பண்ணணும்னு
லாஸ்ட் கடைசியாக ஒரு ஃபீட்பேக் லூகா பிரதர். சரி, அந்த சகோதரருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வாங்க, நீங்க வாங்க 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 வாங்க. ஸோ இதோட நம்ம ஃபீட்பேக் செஷன் முடிய போது அது சில அறிவிப்புகள் இருக்கு, அதுக்கு டைம் ஆகும். அதனாலதான் இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். பிரதர் 2 பேர் வரீங்க, நான் சொல்றது பின்னாடி நம்ம பிரதர் தான். வாங்க. டைரி எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்பதை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது சரி. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, என் பேர் வந்து ரவி. நான் எல்ஜிபுரம் எக்லேஷன் வரேன். நான் அந்த டைரி எடுத்து வந்து ஒரு மெயின் ரீசன் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னாக்கா நான் டைரி ஸ்டார்டிங் நான் டைரி கொடுத்தாங்க, இந்த ஒரு பேஜ் விட்டுட்டு நான் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அடுத்த அந்த இது முடிஞ்ச உடனே வெளிப்புற பார்த்தா ஒரு பேஜ் வந்து விட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஆனா இப்ப தெரியல என்னது கடவுளை விடுச்சுக்கிறானாக்கா, நான் இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கன்வென்ஷன். ஏன்னா இந்த கன்வென்ஷன் வர்றதுக்காக ஒரு மாசத்துக்கு பிரதர்ஸ் வந்து லிஸ்ட் கூட சொன்னாங்க. அப்போ வந்து நான் கொடுக்கல. ஏன்னாக்கா எனக்கு வந்து பேக் பெயின் இருந்துச்சு. வேலை மேல ஆஃப் பண்ண உட்காந்து எனக்கு வந்து பேக் பெயின் ஜாஸ்தி ஆயிடும், ஸ்பைனல் கார்ட் இஷ்யூ. அப்போ நான் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்கல. ஆனா லாஸ்ட் வீக் நான் பிரதர் எல்லா சொன்னேன், சீட் இருந்தா நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஓகே இமீடியட்டா ஓகே வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்தவரம் தெரியுது இதுதான் கன்வென்ஷனா, இது வந்து எவ்வளவு லேர்ன் பண்ணோம். நான் எவ்வளவு கன்வென்ஷன் மிஸ் பண்ணிக்கிறேன்னு கன்சிடர் 4 இயர்ஸ் ஆச்சு. எந்த கன்வென்ஷனும் மிஸ் பண்ணிட்டேன். இந்த 4 இயர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா நெக்ஸ்ட் எந்த கன்வென்ஷன் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் உறுதி எடுக்கிறேன். எனக்கு முக்கியமா ஒரு விஷயம் வந்து சார்ட் ஆஃப் பேஜஸ் எழுத வச்சது. எனக்கா இந்த சார்ட் ஆஃப் பேஜஸ் வந்து எனக்கு வந்து ஒரு கன்வென்ஷன் வந்து அப்படின்னாக்கா ஒன்னே கன்வென்ஷன் வந்து எனக்கு கேட்டாங்க. அப்ப நான் பதில் சொன்னேன், இந்த வேர்டுன்ட்டு. ஆனா அது எழுதணும்னு தெரியல. ஆனா நேற்று எழுதும் போது ரொம்ப அது வருதா, நம்ம ஸ்பெல்லிங் படிச்சிருப்போம், இதுக்குதான் தெரியும். ஆனா அது வரியும் போது ரொம்ப பிரச்சனையாச்சு. எனக்கு அது வந்து அவமானம் ஆயிடுச்சு. இப்ப கூட அந்த எழுதுறது என் பைபிள்ல தான் இருக்குது, அதை கொடுக்கல. ஏன்னாக்கா அடுத்த நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டோம். அவர் சாப்பிட்டு வரைஞ்சு உள்ளே வச்சுட்டாரா? எனக்கா அவ்வளவு தப்பா நான் எழுதினேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் இந்த ஒரு வாக்கு கிடைச்சாக்கா கண்டிப்பா அதுல ஒவ்வொரு ஸ்பெல்லிங் எழுத பிராக்டிஸ் பண்ணுவேன், நான் தெரிஞ்சு சொல்லுறேன். ரெண்டாவது வந்து எனக்கு தெரியும் லாஸ்டா வந்து எடுத்து வந்து டைம் இஸ் ஷார்ட். இந்த ஏரியால வந்து நான் பிரச்சனைனாக்கா எனக்கு வந்து டைம்ஸ் அதிகமா கிடைச்சது, யூஸ் பண்ணல. எங்க டீம்ல சிஸ்டர் நான் ரொம்ப எனக்கு போராட்டம் இருக்குது. ஆமா போராட்டம் சொல்லலாம். எனக்கு வாய்ப்புகளை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க, என்னால யூஸ் பண்ண முடியலையே. எனக்கு ஒரே பிரச்சனைக்கா லாங்குவேஜ் ப்ராப்ளம். இங்க என்ன சொல்ல கன்னடம் படிக்க வரும், தமிழ் படிக்க வராது. அதுக்கு என்ன எனக்கு அவங்க படிச்சு சொல்றது வந்து எப்படி கன்வெர்ட். இப்போ குவிஸ்ல வந்து பிளாக் செஞ்சு அது ஆன் பண்ணி படிச்சிருக்க, அது அந்த டைப் பண்ண கூட்டி படிக்க ஆகுதுல, ஓகேங்களா? அடுத்தது என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் வந்து கனாலி போட்டாக்கா நாள்ல இருந்து வர ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஒரே ஒரு விஷயம் இந்த கன்வென்ஷன்ல வந்து எனக்கு முக்கியமான வந்து ஒரு கொஸ்டின் இருந்தது. அந்த கொஸ்டினை வந்து கார்த்திகன் பிரதர் கேட்டேன் நானு. அது உங்க மேல பகிர்ந்து எப்படிக்கா ஏசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல், ஓகேங்களா? இந்த 2 விஷயம் வந்து ரொம்ப ஒரு குழப்பம். ஏன்னாக்கா மதியத்துல சொல்லுவாருனாக்கா என்ன தொடாத, நான் ஒன்னும் பரலோகத்துக்கு ஏறி போல அப்படின்னு சொல்லுவாரு. அதே தோமாக்கிறப்போ என்னை தொட்டு பாரு, ஓகேங்களா? இந்த 2ஓட டிஃபரன்ஸ் ஏன் இயேசு கிறிஸ்து வந்து அப்போ உயிர்த்தெழுதல வந்து 2 விதமா இருக்குதா, ஓகேங்களா? ஏன்னா அவரு அந்த அறிவில்லாத இதுல எழுதப்பட்டார் இல்லையா, அவருக்கு அப்போ பார்க்க முடியுது. இருந்தப்போ அருமையான பிரதர் எனக்கு வந்து விளக்கமா இதுக்கு தனக்கு கிளியா சொல்லி கொடுத்ததுக்காக நன்றிக்கு பிரதருக்கு மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு நல்லா தெரியும் உங்க ஃபீட்பேக் கொடுக்க சொன்னா இன்னும் கொடுத்துட்டே இருப்பீங்க சாயந்தரம் வரைக்கும், அதுல எந்த மாற்றம் இல்ல. ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டதை நீங்க கொடுத்த ஃபீட்பேக் வச்சு என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, கட்டாயமா இந்த 25வது கன்வென்ஷன் 24வது கன்வென்ஷனோட ஒரு மெச்சூர்டான கன்வென்ஷனா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அநேக விஷயங்கள் ஃபீட்பேக் ஆகட்டும், அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நீங்க வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த ஒரு மெச்சூரிட்டி உண்மையிலுமே இது வரைக்கும் நாங்க கன்வென்ஷன்ல பார்த்தது இல்லை.
இது உண்மையாலுமே ஒரு அருமையான ஒரு சைன். என்னன்னா நம்ம சகோதர சகோதரிகள் எல்லா எக்லிஷியாலையும் நல்லா வந்து ட்ரூத்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ரொம்ப ஃப்ளூயண்டா எல்லாமே பேசணும். என்ன ஆச்சு, இங்க வந்து யாருமே பேச முடியாம நிக்கவே இல்லை. ஒருத்தர் கூட புதுசா வந்து பேசுற மாதிரியும் தெரியவும் இல்லை. எல்லாருமே சத்தியத்தை சப்ஜெக்டா எடுத்து பேசின மாதிரி தான் எல்லா விஷயம் இருந்துச்சு. அதை வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு ஆசையா இருந்துச்சு. அதை உங்களுக்கு தெரிவிச்சுட்டேன். இனி வரக்கூடிய காலத்துல அடுத்த கன்வென்ஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கறத பத்தி தேவனுடைய சித்தத்திற்காக நீங்க எல்லாரும் உங்க ஜபங்களை வைத்து வேண்டிக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்க அனைவருக்கும் மறுபடியும் கன்வென்ஷன் கமிட்டி சார்பில் உங்கள் அனைவருக்கும் அன்பையும் வாழ்த்துதல்களையும் நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக vote of thanks சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் அன்புடன் அளிக்கிறார்கள். மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு 25வது இந்த ஒரு வாலிப மாநாடு நல்ல முறையில் இந்த 3 நாட்களும் நல்ல முறையில் நடக்க நம்மோடு கூட இருந்து வழிநடத்திய பிதாவாகிய தேவனுக்கு குமாரன் மூலமாக நாம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்வோம். அடுத்தபடியாக இந்த வாலிப மாநாட்டிற்கு வருகை புரிந்த அழகிய மண்டபம், அவினாஷி, சத்தியமங்கலம், பெங்களூர் மைசூர் ரோடு, பெங்களூர் விபிஎஸ், பெங்களூர் எல்ஜிபுரம் மற்றும் சென்னை மற்றும் மாதர்பாக்கம் சபையாருக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கோயம்புத்தூர் சிடிஆர் எக்லிஷியா, ஒசூர், கரூர், கோவில்பட்டி, மதுரை ஏபிஆர், நாகர்கோவில் சபையாருக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த மாநாட்டில் பங்கு கொண்ட பெரியகுளம், பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், ரத்தினபுரி, தியாகதுர்கம், திருநெல்வேலி, திருப்பூர், திருச்சி, வள்ளியூர் சபையாருக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வெள்ளூர் மற்றும் ஆம்பூர், தஞ்சாவூர், சேலம் மற்றும் எடப்பாடி, துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை சபையாருக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சபையார் அனைவரும் குறித்த நேரத்தில் வந்து சேர அவர்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்து வழிநடத்திய அனைத்து சபை மூப்பர்களுக்கும் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். இவ்வளவு அருமையான இந்த 3 நாள் நிகழ்வுகளும் எல்லா புரோகிராமும் நமக்கு இந்த வாலிப பிரயாயத்தில் ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்க எது தேவையானது என்பதை உணர்ந்து இந்த அனைத்து புரோகிராம்களையும் வடிவமைத்த புரோகிராம் கமிட்டிக்கு நாம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். இந்த 3 நாள் மாநாடும் ஆவிக்குரிய ஆகாரத்தோடு சிறப்பாக அமைய அநேக வாரங்கள், அநேக மாதங்கள் பயிற்சி செய்து உற்சாகமாய் இந்த கன்வென்ஷன் அமைய பாடல் பாடிய கோயர் டீமுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். இந்த கன்வென்ஷன் இன்னும் சிறப்பாக அமைய வேலை செய்த ஐடி டீம் அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த மாநாடு 2வது வருடமாக இந்த இடத்தில் நடக்க, தேவசாந்தியில் நடக்க அனுமதி அளித்த இந்த நிர்வாகத்துக்கும் அனுமதி அளித்த நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 3 நாள் மாநாடும் நமக்கு எந்த விதத்திலும் உடல் உபாதைகள் வராமல் நல்ல ஒரு சுவையான நமக்கு சமைத்து கொடுத்து மோகன் சமையல் அந்த ஒரு டீமுக்கும் நாம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்வோம். மற்றும் சேர்ஸ் மற்றும் ஸ்டேஜ் மற்றபடியாக அனைத்து இந்த சாமியான அமைத்து கொடுத்த முத்து பந்தல் டீமுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். முக்கியமாக ஆடியோஸ் நல்ல முறையில் அமையவும் டியூப் லைட், போக்கஸ் லைட் அமைத்து கொடுத்த சேவர் ஆடியோஸ் டீமுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். மெயினாக புரோகிராமை நாம் கண்முன் இன்னும் பார்த்து நாம் இந்த புரோகிராமுக்கு கடந்து செல்ல நமக்கு உதவி செய்த எல்இடி அமைத்து கொடுத்த பாஸ்கர் டீம் அவர்களுக்கும் நாம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். இன்னும் மதுரை சபையாரோடு இணைந்து மாநாட்டுக்கு முன்பாகவே 3 நாட்கள் இருந்து அனைத்து ஒரு சில சபைகளில் இருந்து வந்து எங்களோடு சேர்ந்து தூங்காமல் வேலை செய்த மற்ற சபையிலிருந்து வந்து உதவி செய்த சகோதரர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். இன்னும் இந்த மாநாட்டிற்கு வேலைக்காக கோயம்புத்தூரிலிருந்து அனைத்து பொருட்களும் மதுரை வந்து சேரவும், நாளை அது திரும்ப சென்று சேர இதற்கு வாகன உதவிகள் அளித்த எக்ஸ்ட்ரா ஜீப் இவைகள் எல்லாம் அமைத்து கொடுத்த சகோதரர் அரசு அவர்களுக்கும் நாம் தாழ்மையான நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். நமக்கு இந்த ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கவும் நாம் இன்னும் படித்து நாம் ஞானத்தை பெருக்கிக் கொள்ள புக் ஸ்டால் அமைத்த சகோதரர் ஜோசப் அவர்களுக்கும் நாம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். இந்த
மாநாட்டினுடைய வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு என்ற இந்த தீமை, இந்த வார்த்தையின்படி இந்த 3 நாட்களும் ஒரு சில அசௌகரியங்கள் இருந்தாலும் இந்த 3 நாட்களும் சந்தோஷப்பட்ட அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. இந்த 25வது வாலிப மாநாட்டினுடைய இறுதி பகுதியாக நம் பாட்டு புத்தகத்தில் உள்ள 15வது பாடல் சொற்ப காலம் பிரிந்தாலும் என்கிற பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடலாம்.
நாம் எல்லோரும் நமக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுப்போம். இருளின் அதிகாரத்தில் இன்று எங்களை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு எங்களை உட்படுத்தினவரும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவருமாகி இருக்கிற எங்கள் பரலோகத்தில் வீட்டிருக்கிற பரிசுத்த பிதாவே, உமக்கும் உங்களுடைய பரிசுத்த பிள்ளையும் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, உன் அளவற்ற கிருபையினாலே நீர் ஒவ்வொரு நாளும் பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களாய் வழிச்சந்திகளிலும் வேலிகள் அருகிலும் பெருவழியிலும் இருந்த எங்களையும் கூட நீர் கண்டு எங்கள் மேல் சித்தம் கொண்டு உம்முடைய சிருஷ்டிகளில் முதற் பலன் ஆவதற்கு உம்முடைய சக்தி வசனத்தினாலே எங்களை ஜெனிப்பித்து எங்களை உம்முடைய விருந்து சாலைகள் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் பழையதும் புதியதுமான பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் மகிழ்ச்சி வருகிறீர் ஆண்டவரே. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வகையிலே கூட வாலிபனே, உன் நிலைமையிலே சந்தோஷப்படு என்று சொல்லி இந்த 25வது வாலிபர் மாநாட்டை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடியால் இதயத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. இந்த 25வது வாலிபர் கூடுகையில் முதல் நாளிலிருந்து இந்த நாள் முடிகிற வரைக்கும் உடைய கிருபை, உடைய பிரசன்னம், உடைய பாதுகாப்பு, உடைய பராமரிப்பு, உடைய வழிநடத்துதல் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகையில பயிற்சி கொடுத்த, பாடம் கொடுத்த, அதே போல பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. தேவனே, இன்றைய மூன்று நாட்களிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை நாங்கள் கவனமாய் கற்றுக்கொண்டு அதன்படி வாழத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தந்து வழிநடத்துங்க. நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி இனி வரும் காலம் குறியனதா இருக்கிறபடியால், நாட்கள் பொருளாதாரங்கள் ஆனபடியால் எங்கள் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாக நாங்கள் தேறினவர்களாகவும் எந்த நன்றியும் செய்ய பக்தி உள்ளவர்களா இருக்கும்படியாக, நாங்கள் தேவனுடைய மனுஷர்களா இருக்கும்படியாக, நாங்கள் கற்று நிச்சயித்துக் கொண்டவையில வாழ்வில் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்கும்படியாக கிடைத்தாங்க. அதோடு கூட அவர்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பையிலும் மற்ற எல்லாருக்கும் மாதிரிகளா இருந்து அவர்கள் பாபிலோனில் இருந்தாலும் தானியல்களாகவும், மோரியாவில் ஈசாக்குகளாகவும், தமஸ்குவில் பவுல்களாகவும், அதே போல எபேசுவில் தீமெத்துகளாகவும், அதே போல எருசலேமிலே சேவான்களாகவும், இவன் அவர்கள் எகிப்தே இருந்தாலும் யோசேப்புகளாகவும் இருக்கும்படியாக நீர் அவர்கள் கிருபை பாராட்டுங்க. இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அவர்கள் வளர்ந்து முன்னேறி சென்று எங்களுடைய வாலிபர்கள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்களுடைய வாலிப பெண்கள் சித்திரந்தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும் காணப்பட்டு தேவனுக்கென்ற சாட்சியுள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாரும் தெய்வமே. இதோ இந்த கூடையை முடித்து நாங்கள் உலகத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். மாறுபாடுமான இந்த சந்தையின் நடுவிலே நாங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படியாக இந்த ஜீவவசனத்தை எல்லாம் நாங்கள் பிடித்துக் கொண்டு உலகத்தை சுடர்களாய் பிரகாசிக்கத்தக்க கிருபையில எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. தேவனை இன்றைய நாளில் கூட உம்மோடு கூட உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. உலகமெங்கிலும் இருக்கிற விசுவாச குடும்பத்தாருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக போலத நாட்டிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்து வந்து இந்த எங்களோடு கலந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாம நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த கூட்டம் முடிந்து அவரவர் தம் ஊர்களுக்கு செல்லும் வழியில உங்க கிருபை இருக்கட்டும். தாமையும் குடும்பமாக போறவர் அவர் உன்னோட கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர்களை பாதுகாப்பா நீ கொண்டு செல்ல முடியாது என்னுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவனை இப்படியாக நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களை நிலைத்திருந்து தேவனோடு நாங்கள் செய்த நல்மனச்சாட்சி உடன்படிக்கையிலே நாங்கள் உண்மையிலவர்களாக இருக்க முடியாது கிருபித்தார்க. தேவனே, உங்களுடைய சித்தத்தை நாங்கள் எப்போதும் செய்வர்களாக இருந்து எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொண்டு உம்மோடு செய்து கொண்ட நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கைக்கு மரணவரையும் நாங்கள் உண்மையிலவர்களாக இருந்து நித்திய ஜீவக்கிரீடத்தை பெற்றுக் கொள்வர்களாய் இருக்கத்தக்க கிருபையும் பரிசுத்த ஆவியையும் பரலோக ஞானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்த முடியாது இந்த சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை எல்லாம் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.